புது வேலைக்கு எத்தனை பேர் மனு போட்டிருக்காங்க? மொத்தம் 170 பேர். அதுல 13 பேர் அனுபவமே இல்லாதவங்க. அனுபவம் இருக்குன்னு சொல்லிக்கிற கிழவனுங்களாலதான் இந்த நாடு உருப்படாம போகுது. சட்டுன்னு முடிவு எடுக்கிறதுல மண்டைய போட்டு குழப்பிக்கிறது. என்ன கேட்டா எந்த பதவியிலுமே 50 வயசுக்கு மேல யாருமே இருக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்தாதான் இந்த நாடு உருப்படும். அனுபவமே இல்லாதவங்க ஆபீஸ்ல உட்கார வச்சா ஆபீஸ் குட்டிச்சுவர் ஆயிடுமா சார்? யங்ஸ்டர்ஸ் தான் டிசிஷனை குயிக்கா எடுப்பான். 50 வயசுக்காரன் குயிக்கா இருப்பான். அப்ப அத்தனை பேர் இன்டர்வியூக்கு வர சொல்லட்டுமா? பக்ரிசாம் பிள்ளை, நீங்க படிங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். முதல்ல சோனி. அவங்க அப்பனுக்கு பேரே வைக்க தெரியல. அவங்க அப்பா பேர் குண்டுமணி சார். 2 பேருமே சரியில்லை. டஸ்ட்பின். அடுத்தது சுப்பிரமணிய பாரதி. ஆஹா, வெரி குட். பேரை கேட்டாலே உடம்பு சிலுக்குது. அவரை முதல்ல வர சொல்லுங்க. அடுத்தது லக்கி. அது என்ன லக்கி? லட்சுமி நாராயணன் சார், சுருக்கி லக்கின்னு வச்சிருக்காங்க. உங்க பேரு பக்ரிசாமி பிள்ளை, பக்கின்னு கூப்பிடுறதா? டஸ்ட்பின். முருகா, இந்த நாட்டை நீதாண்டா காப்பாத்தணும். நெக்ஸ்ட். கே சந்திரன். யோ, இந்த பையன் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. அது எப்படி சார் அப்ளிகேஷன்லயே தெரிஞ்சு போச்சு? அப்ளிகேஷன் தலைப்புல என்ன எழுதிருக்கான் பாத்தியா? முருகன் துணை. இவனை விடலாமா? ஒரு தேசிய பாரம்பரியத்தில் ஒருத்தர் கிட்ட வேலைக்கு போக போற, ஒரு கதர் வேஷ்டி கதர் கிடைச்சிட்டா வேலை கிடைச்சிடும். அவ்வளவுதானே? காஸ்டியூமர் கூப்பிட்டீங்களா? என்னுடைய கதர் வேஷ்டியும் கதர் ஜிப்பாவும் கொண்டா. சரி சார். இந்த படத்து ப்ரொடியூசர் பணமே தரமாட்டேங்கிறாரு, இப்படி வசூல் பண்ணாதான் உண்டு. சார் மீச ரெடி. இதுல ஆக்ட் பண்ணதுக்கு இதான் மிச்சம். அது எப்படி இப்பதானே மீச இல்லாம ஆக்ட் பண்ண? அதுக்குள்ள மீச உலக மாதிரி கதையா? மீச வச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வேஷம், மீச இல்லாத மாதிரி ஒரு வேஷம், ரெட்டை வேஷம். மீச மட்டும் சேஞ்ச் பண்ணி டியூரல் ஆக்ட் பண்ணா ஜனங்க ஒத்துப்பாங்களா? ஏன் மாட்டாங்க. எப்படி போதுமா? அட வேஸ்ட் கோட் வேற இருக்கு. வேஸ்ட் பண்ணாத, இதையும் போட்டுட்டு போ, கண்டிப்பா வேலை கிடைக்கும். கொஞ்சம் சின்னதா இருக்கும் போது இருக்க. அதான் நாகேஷ். ஏன் மிஸ்டர், இது கொஞ்சம் பழைய வீடு, நீங்க டான்ஸ் ஆடணுமா? மொத்தத்தையும் முடிஞ்சானுங்க, சீட்டாட முடியல, அதான் டான்ஸ் ஆடுற. பழைய வச்சாட பாஞ்சாலியும் இல்ல. பாஞ்சாலிதான் போல இருக்கு. ஏய், அது யாருன்னு பாருடா. எஸ் கமிங். யார் பண்ணி? கட்டபொம்மன். கிஸ்து கேட்ட வந்திருக்கியா? குடு. கிஸ்து வாங்கிட்டு போலாம் வந்திருக்கேன். இந்த நேரத்துல எங்கடா வந்த? வீட்டு குடிசைக்கு ஓலை மாத்தணும், ஏதாவது பணம் இருந்தா கூட. உன் வீட்டு குடிசை ஓலை மாத்துறதுக்கு நான் தான் கிடைச்சேன். என்ன சார், என் இடத்துல வேற யாரும் வச்சிருந்தா உன்னை வச்சு ஒரு புது வீடே கட்டுவான். நான் ஓலை மாத்த தானே பணம் கேட்டேன். யாரா அவன்? போன ஜென்மத்துல நான் செஞ்ச பாவண்டா. நான் செஞ்ச புண்ணியம். என்னடா என்னடா? என்ன சார்? அவர்கிட்ட கொண்டு போங்க சார். எவ்வளவு அப்புறம் வேணும்? 100 ரூபாய்க்கு வேணும். பெரிய குடிசை, நிறைய ஓலை தேவைப்படுது. 100 ரூபாவா? கொடுக்க முடியாதா? மீச மேல கழிச்சு சொல்லு. என்ன பண்ணுவா? பிளாக் மேல பண்ற? எவன்டா அவன் பூஜை வேலையில? கரடி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஹியர். ஐயோ வல்லாளி. ஐயோ கிளம்ப வந்துட்டா, கிளம்ப வந்துட்டா. என்ன பண்றது, என்ன பண்றது? டேய், எங்க அப்பா ஒளிஞ்சுக்கிறா? டேய் போங்கடா, சீக்கிரம் போடா. அல்ல டேய் தூக்கு 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 வெளிய தூக்குடா, தூக்குடா. டேய் 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 கேளடா கேளடா கேளடா. சீக்கிரம் போடா, ஒளிஞ்சு தொலைங்கடா. டேய் ஐயோ கூப்பிட்டீங்களா சார்? க்ளோஸ் தி டோர். கம் ஹியர். என்ன சார்? ஸ்கவுண்ட்ரல்னு சொன்ன வருத்தப்பட மாட்டியே? யுவர் பிரதர் இஸ் எ பிளடி ஸ்கவுண்ட்ரல். என்ன சார் ஆச்சு? அனாவசியமா உன்னுடைய மனசை புண்படுத்த எனக்கு இஷ்டம் இல்ல. சார் அவன் இப்பதான் உங்க வீட்டுக்கே வருது இல்லையா சார்? ஆனா என் வாழ்க்கையில குறுக்க வரானே, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இன்னைக்கு சாயந்தரம் நீ நானும் உன்னுடைய வீட்டுக்கு போறோம். உங்க அம்மாவை சந்திச்சு சில விஷயங்கள் பேசுறோம். மறுபடியும் அம்மாவா? ஆமா. அப்ப நான் இப்ப போய் தயார் பண்ணணும் சார். அம்மா வீட்டுல இருக்கணும் சொன்னோம். நாம வீட்டுக்கு போகும்போது அம்மா ஏதாவது கோயிலுக்கு போயிடக்கூடாது இல்லையா? இருக்கட்டும், வெயிட் பண்ணி பேசுவோம். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சார்? இப்ப எல்லாம் அம்மா கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா அந்த ஆணவம் இருக்கிற பக்தியில அப்படியே லயிச்சு போய் விடிய விடிய கோயிலே இருந்துவாங்க சார். அது பக்தி இல்ல. இந்திரனை போல ஒரு பொறுக்கி பயில பெற்று எடுத்துட்டோமே என்ற அங்கலாய்ப்பு. கோயிலே சத்தியாகிரகம். நாம வீட்டுக்கு போகும்போது அம்மா வீட்டுல இல்லைன்னா அது உங்க தானே சிரமம். எந்த கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு கேட்போம், அங்க போய் பார்ப்போம். அது இல்லாம நான் இப்போ போய் சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணணும் சார். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? எனக்கு தெரியாதா? நான் வீட்டுக்கு வர்றதுனால டிஃபன் காஃபி எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். எனக்கு தேவையில்லை. நீ அம்மா மேல வச்சிருக்கிற பக்தியை பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன். நீயே போய் அம்மாவை வீட்டுல இருக்க சொல்லு.
என்ன விஷயமா பேச வர்றாங்கன்னு அம்மா கேட்டாங்கன்னு என்ன சொல்ற? வாங்க 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 உட்காருங்க. இந்த ஏழையோட குடிசைக்கு நீங்க வந்தது ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஏழையினுடைய குடிசையில தான்ப்பா இறைவனையே பாக்குறோம். இதான் சார் எங்க அம்மா. ஓஹோ, வணக்கம்மா. வணக்கம். வாங்கம்மா. பாத்துமா பாத்துமா. நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது எங்க பாக்கியம். நான் செஞ்ச பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். உட்காருங்க. இப்படிப்பட்ட லட்சிய வீரனை மகனா பெத்தெடுத்திருக்கிறீங்களே, நீங்க தெய்வம்மா. ரொம்ப நன்றி மிஸ்டர் அறிவுடை நம்பி கலிய பெருமாள். அது உங்க புருஷன் பேராச்சே? ஆமா சார், அது நான் தான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா, எங்க அப்பா செத்துட்டாருன்னு நீ கவலைப்படாத. அப்பாவுக்கு அப்பாவா, ஆசானுக்கு ஆசானா, தெய்வத்துக்கு தெய்வமா எனக்கு என் முதலாளி கழிச்சிட்டாருன்னு. அதனால எங்க அம்மா உங்களை எங்க அப்பா ஸ்தலத்துல வச்சு கூப்பிட்டாங்க சார். தப்பா? தப்பே இல்லம்மா. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே உடம்பெல்லாம் புல்லரிக்க வச்சுட்டாங்க உங்க அம்மா. எனக்கு உடம்பெல்லாம் ஃபுல்லா அடிச்சு போச்சு சார். அம்மா, வயசான காலத்துல ரொம்ப பேசாதேம்மா, உடம்புக்கு ஆகாது. ஏம்மா, இப்ப உங்க உடம்பு எப்படி இருக்கு? என்ன என் உடம்புக்கு? அன்னைக்கு பாத்ரூம்ல ஒழுக்கி வந்துட்டேம்மா, அது சொல்றாரு. அது நீ சொல்லவே இல்லையப்பா. முதலாளி கிட்ட இத சொன்னேன்னு என்கிட்ட நீ சொல்லவே இல்லையப்பா. இப்ப எவ்வளவோ பரவாயில்ல சார். இதான் சார் என் தங்கச்சி உமா. வணக்கம் ஐயா. வணக்கம். தீர்காயசாயர். பெரியவங்களை பார்த்த உடனே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிற முதல் பொண்ணு நீதான். படிக்கிறியா? ஆமா சார், பிஎஸ்சி செகண்ட் இயர். பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயரோட படிப்பு நிறுத்திட்டேன். பெருசா படிக்கலன்னா என்ன இப்போ? பண்போடு பழகறதுக்கு கத்து கொடுத்து வச்சிருக்காங்களே, அவன் எங்க இந்திரன்? யார் அது இந்திரன்? நீங்க தானே 10 மாசம் சுமந்து பெத்தீங்க இந்திரனை. பெத்துட்டா மட்டும் பிள்ளை இல்லையா சார்? ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டா தான் சார் தாய். அப்படி ஒரு பிள்ளையை பெத்ததே எங்க அம்மா மறந்துட்டாங்க சார். இல்லையாம்மா? ஆமாப்பா, மறந்துட்டேன். பெத்த மகனையே மறந்துட்டேன்னு சொல்ற பெண் தெய்வம் முருகா, இந்த அம்மாவோட மனசு கஷ்டத்தை நீதான்ப்பா போக்கணும். இங்க பாருங்கம்மா, இந்திரனை திருத்தி கொண்டு வர வேண்டியது என்னுடைய முழு பொறுப்பு. ஆமாமா, அது ஒரு பொறுப்பு. நீ உழைப்பமா இருப்பா, இரு, அவசரப்படாத. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்ப சரி, சின்ன குழந்தையா இருக்கிறப்போ இந்திரனுக்கும் சந்திரனுக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிச்சீங்க? மீசைய வச்சுதான். என்னது? சின்ன குழந்தையா இருந்தப்பவே சந்திரனுக்கு மீசை இருந்ததா? கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி இவனும் மீசையோட பிறந்துட்டானா? சின்ன வயசுலயே எங்க அம்மா கூட குழப்பம்தான். எனக்கு பசிச்சா அவனு சோறு போட்டுருவாங்க, அவனுக்கு விக்கல் எடுத்தா என்ன தண்ணி கொடுத்துருவாங்க, எனக்கு ஜலதோஷம் பிடிச்சா அவன் மூட்டை சிண்டுவாங்க, அவனுக்கு ஜுரம் வந்தா என் தலையில 10 வச்சு போட்டுருவாங்க. எங்க அப்பா என்ன செஞ்சாரு, யோசிச்சாரு. ஒரு பென்சில் எடுத்து எனக்கு மீசை எழுதி விட்டாரு. அந்நியில் இருந்து மீசை இருந்தால் சந்திரன், மீசை இல்லைன்னா இந்திரன். உங்க அப்பா தியாகி மட்டும் இல்ல, இந்த மீசையை வச்சு எவ்வளவு பெரிய ரிசர்ச் பண்ணிருக்காரு. ஏம்மா, மகாத்மா காந்தி மெட்ராஸுக்கு வந்த போது உங்க வீட்டுக்கு வந்தாராமே, சந்திரன் சொன்னா. ஆமா, அவர் வந்த உடனே என்னென்ன செஞ்சாரு, என்னென்ன சொன்னாரு சொன்னீங்கன்னா காது குளிர கேட்கலாம். வந்த உடனே சட்டையை கழட்டி கோட் ஸ்டாண்ட்ல மாட்டினார். மகாத்மாவுக்கு ஏது சட்டை? அதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? காந்தியை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரே பதட்டம். இவங்களுக்கு தமிழ் விட்டு ஒரு பாஷையே தெரியாது. லட்டு அம்மா உங்களுக்கா பண்ணினது. மகாத்மா காந்திக்கே சமையல் செஞ்ச கையால செஞ்ச லட்டு. இதை இங்க பலகாரமா சாப்பிடக்கூடாது, வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பிரசாதமா சாப்பிடுறேன். வரம்மா, வரேன். சந்திரன், அடிக்கடி வர. அடிக்கடியா? உங்களுக்கு எதுக்கு சார் அடிக்கடி சிரமம்? சிரமமா? இது என் கடமைப்பா. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். Pleasure is mine. என்னப்பா இது, உங்க அம்மாவுக்கு தமிழ் தவிர வேற பாஷை தெரியாதுன்னு சொன்னியே? அது மவுண்ட் பேட்டன் மெட்ராஸ் கொண்டிருந்த போது 1-2 இங்கிலீஷ் வார்த்தை கத்து கொடுத்து போயிருக்காரு. அவரையும் தெரியுமா உங்களுக்கு? வாட் எ ஃபேமிலி, வாட் எ ஃபேமிலி. உட்காருங்க. நீங்க நீங்க உட்காருங்க. உட்காருங்க. வரேன். இது வீடு இல்ல, ஆசிரமம். நான் கீழ வரைக்கும் போய் காரை தள்ளிட்டு வரேன். இல்லைன்னா கிழக்கு திரும்பி வந்தாலும் வந்துடும்.